ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி போற்றி. நமது திருக்கோவில் ஆனந்தவல்லி அம்பிகா சமேத அகத்தீஸ்வர சுவாமி திருக்கோவில். இந்த திருக்கோவில் பார்த்தீங்கன்னாக்கா பல்லாவரத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவிலும் பம்மல்லேருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவிலும் இவ்வாலயம் அமைந்துள்ளது. மீனம்பாக்கம் ஏர்போர்ட் விமான நிலையத்துக்கு பின்புறமாக இந்த ஆலயம் அமைந்துள்ளது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அகஸ்திய முனிவர் வழிபட்ட ஸ்தலம். அதனால் சுவாமி பேர் அகத்தீஸ்வரர்னு பேர் வந்தது. இங்கு பார்த்தீங்கன்னாக்க சனீஸ்வர பகவானுக்கு சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் வட திருநள்ளாறுன்னு சொல்லுவாங்க. இந்த சனீஸ்வர ஸ்தேத்திரம் எதனாலன்னு பார்த்தீங்கன்னாக்க சனீஸ்வர பகவான் அவரோட ஜாதகப்படி அவருக்கு தோஷம் ஏற்பட்டு போனது. அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக இங்கே நல்லார்த்தித்தத்தை உருவாக்கி இந்த சுவாமியை வழிபட்டு அவரோட தோஷத்தை நிவர்த்தி பண்ணிக்கிட்டார். அதனால் தனி சன்னதியில் இங்கே சின்முத்திரையோட சுவாமியை நினச்சி தியானம் பண்ணுற மாதிரி காட்சியளிக்கிறார். சனிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சிவபெருமான சுவாமி அகத்தீஸ்வரர் பகவானை தரிசனம் பண்ணிட்டு சனி பகவானை தரிசனம் பண்ணுறவங்களுக்கு சனி தோஷங்கள்லாம் நிவர்த்தியாகுங்கிறது ஐதீகம். இது தொண்டை மண்டல நவகிரக ஸ்தலத்தில் சனீஸ்வர ஸ்தலம் வட திருநள்ளாறுன்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ஒரு விசேஷமும் மகோத்சவம் பார்த்தீங்கன்னாக்கா நடராஜர் மாணிக்கவாசகர் மகோத்சவம் 10 நாள், ஆருத்ரா தரிசனம் 10 நாள் நடந்துருக்கு. மற்றபடி பிரதோஷம் கிருத்திகை இது மாதிரி எல்லா இதுவும் நடந்துட்டுருக்கு. இங்கே முக்கியமான திருவிழான்னு பார்த்தீங்கன்னாக்கா 2.5 வருடம் 3 வருடத்துக்கு ஒரு தடவை சனி பயிற்சி விசேஷமாக நடக்கக்கூடியது. இன்றைய தினம் வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்து தான் இந்த ஆலயம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் காலை 8:24 மணிக்கு சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பிரவேசம் அடைந்தார். அதனால் இங்கே அதிகாலை 5 மணி அளவிலிருந்தே விநாயகர் வழிபாட்டுடன் தொடங்கி சனீஸ்வர பகவானுக்கு ஹோமங்கள் செவிக்கப்பட்டு மகாபிஷேகங்கள் செவிக்கப்பட்டு சரியாக 8:24 மணிக்கு மகா தீபாரதனையானது நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு பரிகார ஹோமங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இறுதியாக இரவு ஒரு 8 மணி அளவிலே மகா பூர்ணாவதியானது நடைபெற்று திருப்பி மகாபிஷேகம் மகா தீபாரதனை மறுபடியும் கடைசியாக இறுதியாக நடைபெறும். இந்த கோவில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 1500 வருடம் 1700 வருடம் பழமை வாய்ந்த ஆலயம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 45 வருஷமாக கும்பாபிஷேகம் ஆகாமல் இருக்கிறது. இப்போ கடந்த ஒரு 6 மாத காலத்துக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னாக்கா பாலஸ்தாபனம் பாலாலயம் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியானது நடைபெற்றது. அதனால் பரிவார தேவதைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பாலஸ்தாபனத்தின் அத்திப்பலைகளை இது பண்ணியிருக்கோம். பிரதானமாக இருக்கக்கூடிய அகத்தீஸ்வர பகவான், ஆனந்தவல்லி, சனீஸ்வர பகவான், சம்ஹார மகாகால பைரவர்னு சொல்லக்கூடிய 4 சுவாமிகள் மட்டும் இப்போதைக்கு கும்பாபிஷேகத்தில் பாலஸ்தாபனம் பண்ணுவோம். அது முடிக்க இந்த சுவாமி மட்டும் காட்சியளிக்கின்றார். இங்கே கும்பாபிஷேக திருப்பணி வேலை நடைபெற்று கொண்டிருக்கிறது. மக்கள் உங்களால் பக்தர்கள் தங்களால் இயன்ற நிதி உதவியாகவோ பொருள் உதவியாகவோ செய்யலாம். திருக்கோவில் நிர்வாகத்தில் தொடர்பு கொண்டீங்கன்னாக்க உங்களால் முடிஞ்ச கைங்கரியத்தை இந்த கும்பாபிஷேகத்தில் செய்துவிட்டு சுவாமியோட அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் பக்தர்கள் எல்லாரும் இயன்றாதான் ஒரு ஆள் நினச்சி கும்பாபிஷேகம் பண்ண முடியாது. ஊர்கோடி தான் தேர் இழுக்கணுங்கிற மாதிரி பக்தர்கள் எல்லாம் ஒன்று திரண்டு சேர்ந்தால் தான் ஒரு கும்பாபிஷேகத்தை நடத்த முடியும். அதனால் எல்லாரும் அவங்கவுங்க பங்குக்கு செங்கல் வாங்கி கொடுத்தாலும் அது ஒரு புண்ணியம், அந்த சிவனோட அருள் கிட்டும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சம்ஹார மகாகால பைரவர் சிறப்பு வாய்ந்த ஸ்தலமாக இங்கே காட்சியளிக்கிறார். எதனால் பார்த்தீங்கன்னா எல்லா சிவாலயத்தில் கால பைரவர் மட்டும்தான் இருப்பார். இந்த சிவாலயத்தில் காசியில் உள்ள மாதிரி சுய உருவப்பட்டு சம்ஹார மகாகால பைரவராக காட்சியளிக்கிறார். இப்போ நவகிரகத்துக்கு ஆசிரியர் பார்த்தீங்கன்னா பைரவர் தான். இப்போ சனி பகவானை சனீசை படித்தவங்களுக்கு இப்போ ஒவ்வொரு ஜாதகாரங்களுக்கும் ஒவ்வொரு தோஷம் இருக்கும் சனியினால் இருக்கிற இடத்தை பொறுத்து. அதனால் சனியிடமே முறையிடுவதோடு அவரோட ஆசிரியர் பைரவர் மூலமா வழிபடும் போது இன்னும் அது விரைவில் உங்களுக்கு அந்த விருத்திகள் உண்டாகும். எல்லா ஒரு தோஷம் இங்கே அமாவாசை தினத்தன்னைக்கு மிளகா ஹோமம் பைரவருக்கு, அமாவாசை தேய்பிரை அஷ்டமிக்கு ஹோமங்கள் செய்விக்கப்படுகிறது. மிளகா ஹோமம் அமாவாசை அன்னைக்கு சத்ரு சம்ஹார மகாகால பைரவ ஹோமம் என்று செய்விக்கப்படுகிறது. அன்றைய தினம் மிக சிறப்பாக பைரவருக்கு சம்ஹார மகாகால பைரவருக்கு பூஜைகள் செய்விக்கின்றது. அதிலையும் கலந்து கொண்டு பக்தர்களை கேட்டுக்கொள்கிறோம். சனீஸ்வர பகவானோட சனிக்கிழமை அன்னைக்கு இங்கே
வந்து சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு சனி பகவானை தரிசனம் பண்ணிவிட்டு சம்ஹார மகா காலபைரவர் தரிசனம் பண்ணுறவங்களுக்கு சனினால் பிடித்த எந்த ஒரு தோஷம் நிவர்த்தி ஆகாது, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கிறது, கடன் பிரச்சனைகள், புது வீடு வாங்குவது, இது மாதிரி எல்லா ஒரு பிரச்சனைகளுக்கும் இந்த ஆலயத்தில் வந்து நிறையா பேர்த்துக்கு நடந்திருக்கு. அது கண்கூடாக நான் பார்த்த ஒரு இது. எத்தனையோ பேர் வந்து சொல்லியிருக்காங்க, நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்தோம், இந்த மாதிரி பரிகாரம் செஞ்சோம், இது நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பக்தர்கள் எல்லாரும் அது மாதிரி வந்து செஞ்சு அவங்களோட பிரார்த்தனையை நிறைவேற்றிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.